கூட எந்த வண்டி வந்துச்சு? அண்ணன் நட நடப்பே அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். அண்ணன் நட நடப்பே அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். சின்ன நட நடப்பே அழகு சிறு வெள்ளம் போல் இருப்பேன். அண்ணன் நட நடப்பே அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு ஏ ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு ரோசா பூ வாடி வச்சு அழகு பெண்களா ராசா மாமா மாமா என் மாமா வருவாருன்னு மல்லாந்த படுத்திருந்தே மல்லாந்த படுத்திருந்தே மாமாவே மாடு மிதிச்சிருச்சு மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு அண்ணன் நடனப்பே போய் இருப்பேன் சின்ன நடனப்பே அழகு பெண்ணு என்ன சும்மா போட்டுக்கிட்டு மாட்டார் அப்படின்னு எங்க வேற பக்கம் ஜாலிடுறேன். ஆமா அப்படியே நீங்கள் வந்தாலும் போல வந்து தள்ளிடுறீங்க. தூக்கு என்ன சொல்ற அல்ஜா அன்னைக்கு ஒரு நாள் 3 கூடிக்கிருச்சு. அதே சொல்லாதா 3 கூடல 1 தான் குடிச்சு 1 கூடதுக்கு அம்புட்ட என்ன தூக்கத்தில் என்ன பண்றது? ஆல்ரவுண்டு என்ன குச்சி எடுத்தா வைக்க மாட்டிய போல இருக்கே. டீசல் அளவு பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிய. அடிக்கடிக்க குறையுதோ கருவாப்பையில பார்க்குற பாருங்க பாரு. அப்புறம் பெட்டிக்கார சொல்லுமா எப்படி இருக்கிய? இருக்கேன். ஆளை பார்க்கவே முடியலையே. அங்கிட்டு தான் தெரிறேன் கண்ட வாக்கில் எங்கிட்ட திரியில ஒரு பக்கம் போறீங்க ஒரு பக்கம் வரீங்க. நல்லா இருக்கீங்களா? திடீர்னு பைக்கில் வரீங்க. ஒரே பாதையில் போகக்கூடாது. அப்படிதான் இருக்கணும். ஆமாம் பல பாதையில் போகிறது பிரச்சனை இல்லை. மாட்டிக்காதீங்க. அது மாட்ட மாட்டேன். ஆமாம் அது சிக்க மாட்டியே. போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க போங்க. எவ்வளோ நேரம் மூத்திரத்தை அடக்கி வச்சிருப்பியே போயிட்டாங்க. ஏத்தா சுந்தரி என்னப்பு எங்கன மூழ்றது? ஏன் வாயில் மூழுங்க. சரி சுத்தம் மூத்திரம் போய் போக சொன்னது குத்தம்மையா? காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடின்னு சொல்லி வர சொல்லிவிட்டு இவ எங்கே போனான்னு தெரியல. வந்ததேன் போனதும் அடியே. ஹலோ என்ன ஒரு மாதிரி பார்க்குறவர? இங்கே வாரு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் மாட்டேன் எடுத்துக்கிட்டு விட்டேன்னு வைய. எதா அங்கே போட்டுவிட்டு இங்கே அமர்த்திக்கிட்டாப்புல. இப்போ நான் வந்து நீங்க தான்றி நின்ற அதனால வந்துட்டேன் போடணுமா இல்லையா? சரி விடு. நீ வந்தது தெரியாம தானே இருக்காரு. விடுனா என்ன வயிறு ஒரு மாதிரி இருக்கே? மாசமா இருக்கியா? ஆமாம். யாருக்கு? மைசூர்காரனுக்கு. அவர் இன்னைக்கு தான் பார்க்குற. அப்புறம் எப்படி? அதெல்லாம் முன்னாடியே டோக்கன் போட்டாச்சு. சரி அங்கேயும் ஒரு மாதிரியே புடப்பா இருக்கு. யாருக்கு? ஏன் வயிற்ற பார்த்து சொல்றிய? உனக்குலாம் வயிற்றுச்சல் இல்ல. நீ மறைச்சு வச்சிருக்காது வெளியே தெரியாத அளவுக்கு. அதுக்கு நான் திறந்து விட்ட தெரிய முடியும். உனே மாதிரி திறந்து ஓட்டு தெரியும். அப்படி சொல்லாதீங்க. எனக்கு வயிறு வைக்க மாட்டேங்குதேன்னு ஒரு கவலை. இந்த சீனை மடிச்சு போத வைக்க சொல்றேன். ஏன்டி அப்பா தூக்கிட்டே வர்றது? விட தூக்குனாதே உனக்கு பிடிக்கும்ல. என்ன சரி போங்க. இப்படியே தடவி சொல்லிய முடிச்சு விடுவேன். தெரியுமா? அடியே எப்பரா செல்ல குட்டி இருக்க? எப்படி இருக்கு அது உனக்கே தெரியாதா? ஆளு அழகா இருக்கியடி. என்னத்த தின்ற? எந்த நேரத்தில் வாய் வச்சியோ தெரியல. அன்னைக்கு விழுந்ததுதான். அடியே இவ்வளவு அழகா இருக்கிய நீ என்னத்த தின்ற? பீய தின்ற. பீய தின்னா அழகாவோமா? உனக்காக காஞ்ச பீ பின்னால கிடக்குது அதை எடுத்து தின்னு. பாடி அப்புறம் என்ன வைத்து கேட்குற? சொல்லு. அடியே அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன சொல்லும்? ஆண்டவன் எனக்கு ஒரு பெரிய குறைய வச்சுட்டேன். என்னடா குறை? காலையா உன் வாயில வசம் வச்சு தேய்க்க. அடியே சொல்லுங்க. வாழ்க்கையில் பெண்ணா பிறக்கவே கூடாது. ஆமாடா சொல்லும். உனக்கு ஆண்டவன் ஏதாவது ஒரு குறைய வச்சிருக்கானா? எனக்கு எந்த குறையும் இல்லப்பா. நல்லா இருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு குறை இருக்கணும். உனக்கு ஒரு குறை இருக்கும். என்ன குறை? ஆனா அது வெளியில தெரியாது. இருக்கு. இருக்கத்தான். அடியே குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. ஆமாடா. உனக்கு என்ன குறை? ஆளு கொஞ்சம் அழகாத்தான் இருப்பாரு. அழகா இருக்கிற ஆம்பளை கூட ஒரு குறை இருக்கும். கண்ணு மாறு கண்ணா இருக்கும். நானும் அழகாதான் இருக்கேன். இப்படியே சொல்ல எனக்கு 50 ரூபாய்க்கு மிளகா வாங்கி அரைச்சி அதில் அப்புன மாதிரி. சரி சொல்லு. உனக்கு என்ன குறை? ஆண்டவன் எனக்கு அழகு அள்ளி கொடுத்துட்டான். ஒட்டி கொடுத்துருக்கான். அழகு கொடுத்த ஆண்டவன் வேற எதை கொடுக்கல? ஒரு சொலக படைக்காம விட்டு. ஏன் அரிசி புடைக்கவா? சொலக மட்டும் படைச்சிருந்தான் வையே. இந்த பழம்பாதி கிராமத்தில் பாதி இடத்த வளைச்சு பிடிச்சிருப்பேண்டி.
நிறைய இருக்குடி இடம். நீ வளைச்சு புடிச்சிடலாம். என்னது இடம் நிறைய கிடக்குவாரு. இடம் நிறைய இருக்கு, ஆனா யாரு விட்டு இடம் தான் தெரியல. கொஞ்சம் விசாரிச்சு சொல்றியா? விசாரிச்சு என்னைய பார்த்தா அப்படியா இருக்கு உனக்கு? இல்ல இடம் யாரு விட்டு இடம் கொஞ்சம் விசாரிச்சு காலையில விசாரிப்போம். அடியே வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது. பொம்பளையா பிறந்ததும் போதும். சரி அடி வாங்கி இடம் காப்பு காய்ச்சி போச்சு. அந்த அளவுக்கு ஏன் அடிக்க விடுற? மனசு ரொம்ப இறுகி போச்சு. மனசுலயுமா அடிக்கிறாங்க? ஆமா, கையால அடிச்சா கூட அந்த வள்ளி 2 நாள்ல கூட விட்டு போகும். வேற எதனால அடிக்கிறாங்க? ஆனா வாயால அடிக்கிறாங்க பாரு, வார்த்தையால. வாயாலையும் அடிக்க முடியுமாடி? எனக்கு தெரியல வாரு. சொல்லட்டி விட்டு அடியே ஒண்ணுமோ தெரியாத மாதிரி நடிப்ப. நெசமாதாண்டி அடியே வர எனக்கு உலகமே வெறுத்து போச்சு. பெண்மணி, நீ இந்த உலகத்தை வெறுத்ததற்கு காரணம் என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் இந்த ஆம்பளை பக்கியதே. ஏன் உனே நான் உனச்சுக்க? அடியே பொதுவா பொம்பளை பிள்ளைய ஆசைப்படுறது என்ன? ஈஸ்வரா, நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் தண்ணி அடிக்கப்படாது, பீடி சுருட்டு அடிக்கப்படாது, வெத்தலை பாக்கு போடக்கூடாது, இப்படிதான் புருஷன் அமையணும்னு சொல்லி எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. இது இயல்புதானே. ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படி அமையுதா? ஏன் அமையாதா? குடியாரனை கூட நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் முடி. கஞ்சா குடிக்கு பயில கூட நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் முடி. வேற யார பண்ணக்கூடாது? இந்த கணேஷ் போயில போடுறாங்க. உங்கள் வார்த்தையில் பிழை உள்ளது. அது பேர் என்ன? கணேஷ் போயில. நோ, அது பேர் பூஸ்ட். அடேங்கப்பா, ஏன்டி இதை வச்சாங்க? நம்ம பயலுக வச்ச பேரு. அதை போட்டோம்னா எனர்ஜி கிடைக்குமா? 10 வருஷம் கழிச்சு கேன்சர் வரும், அப்படி வரும். அந்த கணேஷ் போயில போற அவங்களை மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது. அடேங்கப்பா, பாக்கெட் அங்க ஓபன் பண்ணும் பொழுதே வாடை இங்க குப்பியும். வாடன்னு சொல்லாதடி, மனம்னு சொல்லுடி. விளக்கமாறு பிஞ்சு போகும். நானே வயிற்றுச்சல வேச்சுறேன் மனம்ங்கிறேன்டி. தாய்மார்கள் பூரா கடுப்புல உட்காந்துருக்காங்க. எதுக்கு? அடியே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ஆத்தா மக்கா. ஆம்பளை பக்கிய பூரா தண்ணி அடிக்குதுங்க. ஆமா, ஒரு நல்ல சரக்கா சாப்பிடலாம். நீ ஒண்ணு பண்ணு, நல்ல சரக்கு நம்ம பயலுகளுக்கு சொல்லு. மார்பியூஸ், லெமன் ஆப்பிள் பத்தியா, நீ சாப்பிட்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அவனை கொண்டே சங்கத்துக்கு பின்னாடி பாட்டிலா கிடக்கு, அதுல படிச்சேன் நானு. சங்கத்துக்கு பின்னாடி கிடக்குது? ஆமா. ஓ, அந்த இடத்துக்கு முன்னாடியா? ஆமா, அவங்க பூரா சாப்பிட்டு இங்க தாண்டி போடுறாங்க. ஆமா, அந்த விசேஷ வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப இந்த கண்ட சரக்கு குடிக்கிறாங்கல்ல, வீரன்னு ஒரு சரக்கு வந்திருக்கு. அத போட்டா வீரம் வருமா? மைத்துல கூட வராது. அப்புறம் என்ன மைத்துக்கு அது பேர் வீர? அது என்னமோ வச்சுட்டாங்க தெரியாம. 18 48 ஒரு சரக்கு இருக்கு. அப்படின்னா என்ன? 18 வயசுல சாப்பிட 48 வயசுல செத்துப்போம். ஓ, சரக்கு பேரு. அந்த சரக்க குடிச்சனே வாயில இருந்து வரும் பாரு ஒரு பீவாட கருமச்சை வாட தாங்க முடியாது. சொல்லாத, நீ பத்தானே சொன்னேன் மனம். அந்த தண்ணியை குடிச்சு விட்டு வெளியில வராங்கல்ல, ஒரு வெத்தலை பாக்கு போடலாம், ஒரு ரோஜா பாக்கு போடலாம், அதெல்லாம் போடவே மாட்டாங்க. இந்த கணேஷ் போயில உள்ளங்கையில கொட்டி நல்லா உருட்டி திரட்டி ஆட்டு புழுக்கு சைஸ்ல எடுத்துறது. ஆண்டவை வாய் எதுக்கு படைச்சா? நல்ல பேச்சுக்களை பேசுவதற்கும் நல்ல சாப்பாடுகளை அதுக்கா வாயை யூஸ் பண்றாங்க. வேற எதுக்கு? எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இப்ப எங்கடி யூஸ் பண்றாங்க? உதட்ட நீக்கிட்டு கணேஷ் போல உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் கொடுப்பாம ஒரு நொச்சுன்னு அதோட அந்த பொம்பளை குருணை மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். அப்ப எவ்வளவு சித்திரவதையை அனுபவிக்க. உனக்கெல்லாம் அந்த மாதிரி புரிச்சு அமையணும். உனக்கு அமைஞ்சாத்தாண்டி அப்படி தெரியும் அதோடைய வேதனை. முதராத்திரி என்னைக்கே போட்டு தள்ளிட்டு போயிருக்கு. எதை அப்படிதான் சொல்லுவேன். அப்படிலாம் சொல்ல 1000 தான் இருந்தாலும் கணவர் இல்லையா? அடேங்கப்பா, கணவரை மதிக்கிற முகர கட்டிய பாரு. உன்னுடைய முகப்பாவனையெல்லாம் பார்த்தா நீ யாரையும் காதலிக்கிற மாதிரி இருக்கே. எங்க நான் காதலிச்சு அந்த மனுஷன் நம்மளை கண்டுக்க மாட்டீங்க. யார் அது? நீ என்கிட்ட சொல்லு, நான் உன்னைய சேர்த்து வைக்கிறேன். பரவாயில்ல, புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சியா? என்னது? ஒரு உதவி தானே இதெல்லாம். உதவி தாண்டி. இதை போய் நீ மாமாண்டுவியா? ஆமா, சொல்லு. யாரு அவர்? இங்கதான் இருக்கார். கூட்டத்துக்குள்ளயா? கேமராமேனா? அவர் மூத்தவருடைய அண்ணன்டி. அப்ப இந்த இங்க உட்காந்துருக்க பெரியவங்கல யாராவது? அவங்கள அப்பா மாதிரி. அங்கிட்டலாம் ஆத்தா மக்கா தான் இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இங்க அந்த ஒருத்தன் பச்சை கலர் டீஷர்ட் கையா தூக்குறானே, யாரு? அதான் நீ. அவனும் பச்சை, நீயும் பச்சை. ஆமா, அது பச்சை புள்ளடி. ஆனா கைய தூக்குறியா? அவனுக்கு இருக்கிற அக்கறை இங்க யாருக்குமே கிடையாது. ஆமா, உள்ள ஓடி வந்து என்ன வேணும் ஏது வேணும் புள்ள கேக்குற வாங்கி கொடுக்குறியா? வந்து அப்படியே முடிச்சு வைக்கிறேன். என்னடா 2 பொம்பளை இருந்தது, இப்ப 3வது ஒரு பொம்பளை உட்காந்துருக்காளே. சரி, அதுவும் அரைகுறையா உட்காந்துருக்காளே, பாத்துட்டு வரேன். உண்மையே சொல்லு. நீ காதலித்த அந்த ஆண்மகன் யார்? இங்கதான் உட்காந்துருக்காரு கைலியா கட்டி. சொல்லிடு யாருன்னு. சுருட்ட முடிக்காரன் ஆள், கொஞ்சம் கருப்பா இருப்பேன். எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க அங்க. ஆள் மண்டே கொஞ்சம் ஏத்தி சிரிப்பாண்டி. பெஞ்சில் உட்காந்து சிரிப்பேன் பாரு. செல்போன் பக்கத்துல 4 பேர் பெஞ்சில் 5 பேர் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. செல்போன் பக்கத்துல வச்சிருப்பேன் கைலியா கட்டிட்டு. ஓ, யாரும் தெரியுதா? தெரியுது. கட்டம் போட்ட சட்டைக்கு பின்னால உட்காந்துருப்பேன் ஒரு சேப்பர்ல. கட்டம் போட்ட கைலியா? கட்டம் போட்ட கைலி தாண்டி, வெள்ளை கலர் கைலி. அது சரி. அங்க வர பாக்குற வர ஒரு கருவாப்பில்லை. டேய், என்னடா குறுகுறுன்னு பாக்குற? யூனிட் வேணுமா? டேய், அறிவு கடவுள, சின்ன பையல கறக்க பாக்குறியா? இது சின்ன பிள்ளை, அதுக்கு முன்னால உட்காந்துருக்குது சின்ன பச்சை மண்ணடி. அது பால் டப்பா கொடுத்து பாரு எப்படி வாழை குடிக்குதுன்னு. பச்சை பிள்ளை. அம்மாவை கூப்பிடு. வாங்கம்மா. அம்மா
தோணுது. ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா நாளைக்கு அடுத்த ஊருக்கு போகணும்ல. ஆமாடி. நாளைக்கு நீங்க தான் வரீங்களாம்ல? எம்மமாடா? ஆமாம்மா. நல்லாம்பட்டியா? நாளைக்கு வளையப்பட்டிமா? இல்ல நல்லாம்பட்டி தான் இருந்துச்சு. செவல்பட்டின்னு போட்டுருந்தது மாத்திட்டாங்க. ஏதோ ஒரு பட்டி போல இருக்கட்டும். அதனால தேரோடும் சிறான மதுரையிலே புறா
அழுவுக்கு முன்னால் அமிர்தம் நெஞ்சு. அடியே அம்மா வரவே வருதுங்கம்மா. இப்ப வெட்டலாமா? எங்க போனவளை காணாமே. பாவம் அவளுக்கு